A Limited acquired 10% additional shares of 70% subsidiary. The following relevant information is available in respect of changes in non-controlling interest on the basis of balance sheet finalized in thousands. Separate financial statements, particulars 31st March 2010. Investment in subsidiary 70% at cost. Purchase price for additional 10% of interest is 2,600. But in consolidated balance sheet particulars, non-controlling interest first 70% இருக்கும்போது non-controlling interest 6600 இருக்குது. Consolidated profit and loss account balance வந்து 2000 இருக்குது. Goodwill வந்து 600 இருக்குது. The report date of the subsidiary and the parent is 31st 3 2010. Report showing notes adjustment for changes of non-controlling interest. Should goodwill be adjusted for the changes. இப்போ நீங்கள் இது எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரி நம்பர் போகணும் இல்லையா. ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், 3600 இருக்குது, அதில் 10% குறையுது. இப்போ 30% என்பது 6600. அப்போ வந்து 6600 என்பது 30%னா 100க்கு எவ்வளோன்னு பார்க்குறீங்க. அதில் 10% தான் குறையுது. இப்போ 2200 போகுது. அப்போ 6600 இருந்து 2200 வெளியே போயிடுச்சு. அப்போ 4400 தான் இங்கே இருக்குது ரிமைனிங். அப்போ என்சிஐ அக்கௌண்ட்டு முன்னால் வந்துடணும் இல்லையா. இப்போ கம்பேர் வித் கன்சிடரேஷன்ஸ். வாட் இஸ் யுவர் பர்ச்சேஸ் ப்ரைஸ்? எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க? அதை 2600 கொடுத்து வாங்குறீங்க. ஆக்சுவலாக அதோட வேல்யூவே எவ்வளோ தான்? 2200 தான். அப்போ 400 உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? குட்வில். திஸ் இஸ் லாஸ் அட்ஜஸ்டட் ஈக்விட்டிஸ். அப்போ என்ன செய்யணும், உள்ள பேங்க்கில் வந்து நீங்கள் உள்ள என்சிஐ 2200 வருது, பேங்க்கில் 2200 வருது, டிஃப்ரெண்ட் வந்து 400. இது ஆல்ரெடி நம்ம பார்த்து தான். வாட் இஸ் குட்வில் ட்ரீட்மெண்ட்னு கேட்குறாங்க. குட்வில் இஸ் நாட் அட்ஜஸ்டட். குட்வில் ட்ரீட்மெண்ட் ஏன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பேரண்ட் ஆல்ரெடி 70% இருக்குது. இப்போ அடிஷ்னலாக ஒன்று வாங்கும்போது 80 ஆயிடுச்சு. இப்போ என்சி ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆக நம்ம தான் போட்டுருங்க. ஸோ கண்ட்ரோல் கண்டினியூஸ் அக்ரிமெண்ட் டு கோஸ் டு P&L அக்கௌண்ட். ஸோ சிம்பிளான சம்மு. இதில் வந்து ஒரு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. தேங்க்ஸ்.